வணக்கம் ஃபிலிம் கம்பெனியன் வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கெஸ்ட் மிஸ்டர் மணிகண்டன் அவரே சொல்லுவார். வணக்கம். எங்கே இருக்கோம்? நம்ம வந்து இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் உசிலம்பட்டி பக்கத்தில், பெருங்காமநல்லூர் பக்கத்தில், ஒரு கன்னியம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் ஷூட்டிங் பண்ண இடத்துல இருக்கோம். ஆமாம். ஓகே. ஸோ இங்கே தான் வந்து நிறைய போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கு. இதை சுற்றி இருக்க கிராமம். ஓகே ஓகே. இதில் நீங்கள் முதல்ல படத்தோட டைட்டில் கேட்டுட்டு அப்புறம் அந்த ஒரு 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 படத்தோட டைட்டில் கேட்டால் ஒரு படம் மனசில் வரும் இல்லையா? ஸோ கடைசி விவசாயின்னு சொன்னோடனே நான் நினச்சேன், சரி விவசாயத்தை பற்றி பேச போகிறாரு அப்படின்ட்டு. விவசாயம் இருக்குது அந்த படத்தில். இன்ஃபேக்ட் ப்ரொட்டாகனிஸ்டே விவசாயி தான். பட் படம் வந்து அதையும் தாண்டி ஏதோ ரொம்ப அட்லீஸ்ட் எனக்கு வந்து ரொம்ப இட் வாஸ் வெரி பியூர் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அது அது ஆக்சுவலி என்னால் இப்போ கூட சில பேர் வந்து என்னோடய ரிவ்யூவில் சில வார்த்தை ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, எனக்கு என்னால் சரியாக சொல்ல முடியல. அது என்னன்னு அந்த ஃபீலிங் தெரியல. இப்போ நீங்கள் எந்த ஸ்பேஸில் இருக்கீங்க மணிகண்டன்? லைக் வாட் இஸ் யுவர் ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காக்கா மூட்டை ஆரம்பிச்சப்போ, நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தப்போ, டைரக்ட் பண்ணோன்னு வந்தப்போ ஒரு ஸ்பேஸில் இருந்துருப்பீங்கள்ல. இப்போ நீங்கள் எந்த ஸ்பேஸில் இருக்கீங்க? அதே ஸ்பேஸ் தான். ஒவ்வொரு கதைக்கும் ஒர்க் பண்ணுறோம். ஓகே. அந்த கதை எவ்வளோ நெருக்கமாகுதுன்றதை பொறுத்து அது பார்க்கப்படுது. ஆனால் எல்லா கதைக்கும் ஒரே ஒர்க்கு தான், ஒரே ஸ்பேஸ் தான். ஓகே. அந்த கதைக்கு உண்மையாக இருக்கும்போது நம்ம அதுலேருந்து விஷயங்களை, அதில் அந்த கதை என்ன சொல்லுதோ, அந்த லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றும் ஆகலை? அதாவது உங்கள் கொள்கைகள் ஏதாவது அந்த மாதிரி கொள்கை மாற்றம் மாதிரி எதுவும் தெரியாது. இல்லையே. ஓகே ஓகே. கொள்கை மாற்றம் இல்லை. சில நேரங்களில் இப்போ ரொம்ப எளிய மனிதர்களுக்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த படத்திலே பார்த்துருப்பீங்க. அது வந்து கிராமத்து மக்களுக்கெல்லாம் நிறைய புரியும். அவங்களுக்கு அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீன் சொல்லுங்கள். இப்போ கோவிலுக்காக பேசிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன நகைச்சுவை, அந்த டைமிங், இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா புரியும். தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் புரியும், நிறையா சிரிப்பாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன அங்கே மொழி இது இருக்கிறதுனால. ஆனால் கிராமத்து ஆளுகளுக்கு ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அவங்க நிறைய இடத்துலையே சிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போது பண்ணுறதுனால அவங்களுக்கு அது அந்த ஸ்பிரிச்சுவல்னால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் தெரியுது. இப்போ அதோட இந்த மாதிரி இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணலாம். தேவையில்லாத படத்தில் நம்ம அதை வைக்கவே கூடாது இல்லையா? ஸோ மற்ற ஸ்கிரிப்ட்ஸில் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்ஸில் அது இருக்குது, கதையிலே இருக்குது. ஆமாம், கதையிலே இருக்கிறனால அதை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த பெரியவர் எழுந்துக்கிறாரு. அவர் மார்னிங் காலையில் வேலையெல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் மாட்டை எடுத்துகிட்டு அவர் வயலுக்கு போகிறாரு. இப்போ வந்து போகிறப்போ ஒரு அம்மாவை பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் ஏதோ ஓகே சரி இது நேச்சுரல் தானே அப்படின்ட்டு. பட் அப்புறம் தான் தெரிய வருது, இந்த படத்தில் வந்து காட் ஒரு மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ரேயர் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே வரப்போகுதுன்ட்டு ஒரு கைண்ட் ஆஃப் லைக் அப்போ எனக்கு அது அவ்வளோ தெரியல. பட் சூன் நீங்கள் வந்து அந்த கற்பனை என்றாலும் அந்த வாலி சார் பாட்டு அந்த அதை வச்சு கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த விஜய் சேதுபதி கேரக்டரை வச்சு கம்ப்ளீட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. தட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் அந்த மயிலும் காட்டுறீங்க. அப்புறம் முருகன் வழிபாடு நிறைய காமிக்கிறீங்க. ஸோ ஒன் கொஸ்டின் இஸ், ஏன் முருகன், ஏன் அந்த மயில்கள், அது ஏன் அந்த ஸ்பெசிஃபிக் காட்? ரெண்டாவது கொஸ்டின் வந்து, இந்த படத்தில் வந்து கடவுள் உருவமற்றதுங்கிறது ஒரு அந்த இங்கே நீங்கள் காமிக்கிறீங்க. அந்த திருவிழா நடக்க போகிற இடத்துல முருகனுக்கு ஒரு உருவம் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபெமிலியர் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணீங்க? இதில் உருவமற்றதும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா? அதையும் சொல்லியிருக்கோம். உருவத்தை வச்சு பண்ணுறவங்களும் சொல்கிறோம். ஸோ அதில் எல்லா வழிபாடையும் சொல்லியிருக்கோம். ஸோ உருவமுள்ள வழிபாடு, உருவமற்ற வழிபாடுங்க வேறுபடுத்தி சொல்கிறதுக்காக அதை சொல்லலை. எல்லா வழிபாடு தான். அது வந்து ஒருத்தர் ஏதோ வழிபடுறாருன்னா அதுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு கூட்டம் வழிபடுறாங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கலாம், இல்லை மூத்தவங்க யாராவது இருக்கலாம். சிலருக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா அவங்க பொதுவாக அவங்க மூத்தவங்க இவங்களை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால் அவங்கள கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ரிலீஜியன் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும்,
அது ஒரு மேலே நம்ம அதில் இருக்க அரசியல் விஷயங்கள் அப்புறம் அதில் மற்ற விஷயங்களை பார்க்குறத விட்டுட்டு அதில் ஒரு மெஜாரிட்டி ஒவ்வொரு ரிலீஜன்லையும் சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ஏதோ ஒரு கடவுள் காப்பாற்றுவார்ன்ற மாதிரி. அதை நம்ம வந்து அவங்ககிட்ட இருக்க மூட நம்பிக்கைகளை கலைந்து ஒரு புது நம்பிக்கைகளை வச்சு கொண்டு வர்றது ஒரு முறை. அதே நேரத்தில் அவங்களோட சில நம்பிக்கைகள் இருக்கும்ல. இப்போ திருவிழாவில் விதை சார்ந்தும் மாடு ஆடு இது சார்ந்த ட்ரேடிங் அந்த விஷயங்கள் கூட நடக்கும். ஸோ அந்த மாதிரி சில நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகள் தான், நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ இது அவங்க இப்போ பகுத்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளம் தான். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து அவங்கள நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுங்கன்றத மாதிரி படத்தில் எங்கேயுமே சொல்லலை. அதே நேரத்தில் ஒரு பழைய முறைகள் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அது என்னன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஏன் முருகன்? இப்போ விவசாய முறைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து விவசாய முறைன்னு இல்லை, தமிழரோட வாழ்வு முறைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம கிராஃப்டாக சொல்கிறோம் இல்லையா, மொழியாக இருக்கட்டும் அதுலேருந்து ஆரம்பித்து மற்ற முறைகள் இருக்குல்ல, ஒரு தொழில் முறையாக இருக்கட்டும் விவசாய முறைகள், இது எல்லாத்துக்கும் அடிப்படை கலைகள் வந்து முருகன் மூலமாக தான் தமிழ் குடிகளுக்கு வந்திருக்கு. அதை இன்னும் ஒரு பள்ளி அமைப்பில் ஒரு சொல்லி கொடுக்குற முறையில் அதை ஃபார்ம் பண்ணி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இருந்தது, இருந்தாலும் அது அந்த மாதிரி ஒரு இன்னும் ரீஃபார்ம்டு வெர்ஷனுக்கு வரல. அப்போ அதுக்கு பிறகு வந்தது தான். ஸோ நம்மளோட நிறைய கதைகள்லேருந்து இருக்கட்டும், வெளியே இருக்க புனைவு கதைகளை சொல்லலை, ஓரளவுக்கு ஒரு பக்கம் வரலாற்றில் இருக்கிறது சின்ன சின்ன சுவடுகள் இருக்கட்டும், நல்ல தமிழ் மொழி ஆய்வாளர்கள் கூறின கருத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவரோட பங்கு பெருசாகவே இருக்குது. அதனால தான் இன்னும் வழிபாடும் நடந்துகிட்ருக்கு. அதனால் அவரை கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு அதில். அப்புறம் அவரோட சேர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன வழிபாடுகள் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விஜய் சேதுபதி கேரக்டர் படத்துக்கு அவர் பார்த்தா உங்களுக்கு அவர் படத்தோட எப்படி கனெக்ட் ஆகுறாரு? நான் ஸ்டோரியில் நீங்கள் காமிக்கிறீங்க அவர் வரும்போதே இதெல்லாம் முருகன் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ் மாதிரி ஆகிடுறாரு அண்ட் ஆல் தட். பட் அவர் 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 இருக்கிறதுனால நீங்கள் உங்களால் என்ன காமிக்க முடியுது? இப்போது அந்த கதாபாத்திரமாக பாருங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு கிராமத்தை நம்ம வந்து ஒரு படத்தில் காட்டுறோம். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு காட்டணும். முழுசாக காட்டிக்கிட்டு ஒரு 70% காட்டணும். அங்கே இருக்கிற பணத்துக்கு ஆசைப்படுற ஒருத்தரையும் காட்டணும். அந்த மாதிரி காட்டுற முறையில் அங்கே வந்து கிராமத்தில் பெரும்பாலும் ஒரு இந்த மாதிரி விஜய் சேதுபதி பண்ணார் இல்லையா, அந்த ராமையா கேரக்டர் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. இது நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த கதாபாத்திரம் சார்ந்து அவங்க சார்ந்து நிறைய நல்ல கதைகள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பற்றிலாம் ஊருக்கு இருக்கும், ஊரில் நிறைய இருக்கும். கோவில் பழனி இந்த மாதிரி திருச்செந்தூர் அங்கெல்லாம் நிறையா சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இவங்க ரிவ்யூஸ் இதுலேயே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொதுவான ஒரு ஆள் தான் அவர். விஜய் சேதுபதி பண்ணனால கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபை ஆகுது. அது படத்தில் புது கதாபாத்திரங்கள் அதாவது பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்க்கு வராது, அது கதைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க, நான் அதுக்கு பற்றி கேட்கல. ஏன்னா விஜய் சேதுபதி வந்ததுனால மட்டுமே அந்த கதாபாத்திரம் யூனிக்காக ஆகலை. அது ஏன் யூனிக்காக ஆகுதுன்னா அவர் ட்ராக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பேரலல் ட்ராக்காகவே போயிட்டுருக்கு படத்துக்கு. அதுதான் யூனிக் அந்த படத்தில். பிகாஸ் அவர் வந்து படத்தோடு ஒன்றி இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த கிழவரோட சாப்பிட்றாரு, அந்த முருகன் கதையெல்லாம் சொல்கிறாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அது வந்து சொல்கிறாரு, அது வந்து ஸோ அவர் அந்த கதைக்குள்ளே வராரு. ஆனால் அவரோட ஜேர்னி கதைக்கு வெளியேவும் போகுது. அண்ட் கடைசியில் அவரோட ஆர்க் எப்படி முடியுதுங்கிறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால தான் கேட்குறேன். நாட் பிகாஸ் விஜய் சேதுபதி இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அந்த ட்ராக்கில் போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அந்த ட்ராக்லன்னா அந்த மாதிரி கதைகள் இருக்குங்க, நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து சம்மந்தப்படுத்த மாட்டாங்கல்ல. இப்போ நான் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு டிப்பிக்கல் ஸ்க்ரீன் ரைட்டர் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் நிறைய கிராமத்து படங்கள் வருது. ஸோ ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்னா இவர் தான் வந்து இவர் தான் ஆக்ஷன் ஆரம்பிச்சு வைப்பார். இவருக்கு ஏதாவது ஒரு வில்லன் இருப்பாங்க, இல்லை இவருக்கு ஏதாவது ஒரு தடை வரும்.
அந்த தடையை தாண்டி அவர் வந்து எப்படி கடைசியில் இது அதுதான் முக்காசி படங்களோட ஸோ அந்த வில்லேஜ் இது அப்படியே இருக்கும், அந்த கிராமத்து சூழ்நிலை அப்படியே இருக்கும். ஆனால் அந்த 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 கதையோட்டமாக நம்ம வந்து அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கதையோட்டத்துக்கு வெளியே நிறைய அப்படியே ஒரு ஒரு ரிவர்லேருந்து ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய இருக்கே, அதுக்கு காரணம் கேட்டேன். அதுதான் அந்த இப்போ ஒரு நல்ல சினிமா பார்க்குறோம் ஒன்று, ஒரு கிராமத்து படம் பார்க்குறோம்னு ஒன்று. ஆனால் அந்த கிராமத்துக்கே போயிட்டு வர ஃபீலிங் அது ஒன்று இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு கிராமத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற அந்த காற்று, அந்த லேண்ட்ஸ்கேப்பை, அதை நீங்கள் பொறுமையாக பார்க்குறதுக்கான ஒரு டைம் எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போயிடுறீங்க, அங்கே நின்று தான் கதை பார்க்குறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னாலே உங்களுக்கு அங்கே அன்பிரடிக்டபிள் விஷயங்களும் வேணும். இப்போ நீங்கள் சொல்கிற டெம்ப்ளேட்டில் நான் எடுத்து கொடுத்தேன், நான் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? ஸோ நீங்களே கிளியர் தான் பண்ணணும்னு சொல்ல, அதான் அதுக்கு அது அப்பாற்பட்டு பண்ணியிருக்கீங்களே, அதை அப்பாற்பட்டு பண்ணணும்னு பண்ணல நான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கதைகளுக்கு இப்போ உண்மையிலே நம்ம இது முன்னாடி பேசியிருக்கோம், வில்லன்கள் ஸ்ட்ராங் வில்லன்களை வச்சு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி, நம்ம அதுக்கு பண்ணலாம். இப்போ வில்லன்களை ஸ்ட்ராங்காக ஆக்காமல் நம்ம அவங்களையும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறது, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வருது. ஆமாம். அதே நேரத்தில் அது அந்த யாருக்காக ஆடியன்ஸ், எந்த ஆடியன்ஸ்? இப்போ கிராமத்தில் இப்போ இந்த படத்தில் காட்டுற வாழ்வியல் முறையில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே புரிஞ்சிடும், யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊரில் இருந்தவங்களாம் கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறையா, அதை தான் நிறையா பேசுகிறாங்க அவங்க. ஸோ அதோட லேயரை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணுமா, இன்னுமே நீங்கள் வெளியே இந்த எளிய மனிதர்கள் வந்து வழிபாடுகளை வச்சு என்ன நம்பிக்கைகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு தெரியும் அவங்களோட நம்பிக்கை எவ்வளோ இன்னும் இன்னசென்ஸ் இருக்குன்றதுக்காக. இப்போ என்னோட நோக்கம் வந்து அந்த நம்பிக்கைகளை உடைக்கிறது இல்லை. அப்படி நான் அந்த நம்பிக்கைகளை உடைச்சி ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நான் வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இந்த படம் அது நோக்கம் இல்லை. அந்த சாதாரண மனித விவசாய மக்கள் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெருமையாகவும், அந்த விவசாயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், இல்லை யாராவது விவசாயம் பண்ண ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க வந்து அதை நம்ம நல்லா பண்ணலாம், தைரியமாக எடுத்து பண்ணலாம், நம்மளுக்கு அதுக்கான தைரியம் இருக்குது அப்படின்ற உணர்வை கொடுக்கறது தான். ஸோ அதுக்காக நான் அது ஒரு கதையை சொல்லணும்னா அப்போ அவங்க வாழ்வியல் பக்கத்தில் இருக்க கதையை சொல்லணும். ஆமாம், இல்லைன்னா அவங்களுக்கு அது நல்ல சினிமாவாகவே இருக்கும், அங்கேருந்து கருத்துக்களை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் செய்கிற அளவுக்கு இருக்காது. அப்போ அவங்க பக்கத்தில் போகணும்னா சில விஷயங்களே நம்ம செய்யணும். யூஸ்வலாக அது மெயின் ஸ்ட்ரீமில் செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது அந்த அந்த இது இருக்கிறதுனால, ரொம்ப டைமிங் அந்த கான்சியஸ் இருக்கிறதுனால அவங்களால செய்ய முடியாது. இப்போ நாங்களே ஆண்டவன் கட்டளை மாதிரி படத்துலையோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அங்கே அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. ஆனால் இதில் வந்து அது தேவைப்படுது. அதை காட்டும் போது இப்போ அவர் ஒரு உழவு வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த உழவு வேலையை நேராக பார்த்தவனோ இல்லை அதை வேலையை செஞ்சவனோ இல்லை அதை ரசித்தவனுக்கோ அது அந்த இது எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் நான் காமிச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஆனால் அதை பார்க்காதவங்களுக்கு அது ஏன்னா இதவே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆகிடும், ஏன்னா அதில் ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு. ஆமாம், அவங்க ஒரு ஸ்டெப்பாக போடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகுறது அவங்களுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சது தான் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள். யோகி பாபு மாதிரி, யோகி பாபு வெளியிருந்து பார்க்குறப்போ 15 ஏக்கர்ஸ் விற்க தேவையில்லை, எதுக்கு இப்படி விற்றுட்டு ஒரு பெருமை, அந்த கொஷின் எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? இது ஊரில் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அப்போ ஊரே வந்து இது எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து கிராமத்துக்குள்ளே இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நிறையா சுற்றும். நிறைய பேர் பெரியவங்களாம் அவங்க அப்படி இந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் இந்த இதான் விஜய் சேதுபதி மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் 1-2 இருப்பாங்க. இல்லை, அவருக்கு கடைசியில் நடக்கிற சீன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த சித்தர் சீனும் அது வந்து பார்த்தது தான். பிகாஸ் கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டியில் கூட கோவில் பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இது இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுக்குற க்ளோஷர் இருக்குல்ல, அந்த திடீர்னு அந்த விபூதி போட்டு ஒரு க்ளோஷர் கொடுக்குறாருல, அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு கதை ஒரு அதுலேயே ஒரு சின்ன கதை இருந்த மாதிரி இருந்துச்சு. தட் வாஸ் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஸோ இட் ரியலி மேட் மீ வண்டர், அவர் என்ன ஒரு மாதிரி அவர் அந்த பேக் வச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஷாட்டு க்ளவுட்ஸ் தான். ஸோ அவர் அப்படியே போயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே உங்களை இந்த கொஸ்டினை. இது என்ன உங்களுக்கு எது பிடிச்சி என்ன உணர்வுன்னு சொல்கிறேன் நான் அது அதுக்குள்ள. இப்போது அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதானே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஆமாம்.
இப்போ கிராமப்புறங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த மாதிரி இயல்பாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு பையன் தோட்டத்துக்கு போயிருப்பான், இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பான். அங்கேருந்து எதையோ பார்த்து பயந்து வந்து ஒன்று சொல்லுவான். இல்லை பயப்படாமல், ஆனால் வந்தாலும் நம்மளுக்கே புரியாது அவன் சொல்கிறது. எப்படி ஒன்று என்ன பார்த்தான் புரியலையே, அவன் என்னன்னு கேட்குறான் நம்மளுக்கும் புரியலேன்ற மாதிரி இருக்கும். ஸோ பெரியவங்க அதெல்லாம் அவன் பயந்த விதத்தை பொறுத்து, அவனோட என்ன ரியாக்ஷனோ அதை பொறுத்து இது பண்ணுவாங்க. பொதுவாக ரொம்ப அது நம்ம அறிவுக்கு புலப்படாத கேள்விகளோட பயந்தாலோ, இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்கை நினச்சி பயந்தாலோ கிராமத்துலலாம் திருநீர் போடுவாங்க. அப்போது அவங்க வந்து சொல்கிற ஆறுதல்கள் இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா அதை விட பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அவங்க வந்து கதைகள் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக ஒரு பெரிய மிஸ்டேக் போடுவாங்க. அப்போ அவனுக்கு அந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சரின்னு சொல்லி ஆறுதலாக இருக்கும். பெரியவங்களாம் அதை பண்ணுவாங்க பயந்தவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறைய கதைகள் கிராமங்கள்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வெளியேருந்து கேட்குறப்பெல்லாம் இதெல்லாம் மூட கதைகள்னு தோணலாம். சும்மா யாராவது கட்டு கதைகள் கூட தோணலாம், இருக்கான். ஆனால் அந்த கதைக்கு பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஒரு நகரப்புறங்கள் வேறு, கிராமப்புறம் இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்களே, இருட்டெல்லாம் எப்படி இருக்கும். அதாவது தோட்டத்துக்கு போகணும் வரணும், நைட்டில் ஒரு வேலை நான் போயிட்டு வரணும், இதில் பசங்க பயந்துருவானுங்க நிறையா சின்ன பசங்க. இங்கே இருக்க நம்ம இன்னொரு பசங்களே அங்கே போய் இருக்கு இங்கே போய் இருக்குன்னு சொல்லி விட்டுருவானுங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு பதில் சொல்ல முடியாத இது வரும்போது அவங்க இந்த மாதிரி இறை நம்பிக்கை லோக்கலில் இருக்கிற அந்த முன்னோர்கள்கிட்ட சொல்லிட்டு போன அந்த கதைகளை சொல்லி அதை நீங்கள் காமிக்கிறீங்க. அதை வந்து அந்த படத்துக்குள்ளே நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ காக்கா முட்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து அந்த 2 பையங்களுக்கு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை ஒட்டி தான் கதை போகுது. நீங்கள் அண்டர் கரண்ட்டில் வந்து குளோபலைசேஷன் அதெல்லாம் சொல்கிறீங்க. பட் அட்லீஸ்ட் மேலோட்டமாக இந்த படம் இந்த மாதிரி தான் ஓடுது. சிமிலர்லி ஆண்டவன் கட்டளையில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் இது அதுன்ட்டு அதுவும் ஒரு 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 விஜய் சேதுபதி கேரக்டர் வச்சு தான் அந்த படம் ஓடுது. ஆனால் இந்த படம் வந்து அந்த பெரியவரை வச்சு ஓடலை. இந்த சென்ஸ் தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் திங்ஸ் இன் த ஸ்க்ரீன் பிளே ஃபார் மீ இஸ், இது வந்து அவர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட்னாலும் அவர் வந்து அவர் வந்து அந்த பகடக்காயை நகத்தில் அவரை சுற்றி ஏதோ என்ன நடக்குதோ அவர் அதோட ஃப்ளோ பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ரொம்ப நேச்சுரலாக, அதுவும் ஒரு லைக் நீங்கள் கிராமத்தை காமிக்கிறீங்க, அதோட இதுவும் ஏதோ கிராமத்தில் நடக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப நேச்சுரலாக அவராக வந்து நான் இது பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன்னு சொல்லாமல், சரி இது பண்ணிட்டியா, சரி நான் உள்ளே போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன், சரி நீ வெளியே விடுறியா, நான் ஜெயிலேருந்து வெளியே வரேன், அந்த மாதிரி அவர் வந்து நடக்காமலே அவர் ஆக்சுவலி ஆக்டிவாக பண்ணுறது 2-3 காரியம் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரிசனருக்கு லைக் எப்படி வந்து இது ஒரு பிளான்ட் க்ரோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருல்ல, இந்த ஒரு டப்பா இருக்குது, ஒரு கொஞ்சம் அதில் கொஞ்சம் மண்ணு போடு, கொஞ்சம் காற்று இருக்குது, வெயில் இருக்குது, அவ்வளோதான் எனக்கு தேவை, அந்த மாதிரி சொல்கிறார்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இஸ் நாட் காமன். அதுதான் நான் கேட்குறேன். நான் திருப்பி அதுதான் அந்த கொஷின் கிட்ட வரேன். நீங்கள் வந்து அந்த நான் மற்ற கிராமத்து படங்களோட கம்பேரே பண்ணல. ஆனால் ஈவன் த குட் பிக் கிராமத்து படங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட இது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் எழுதின எது எப்படி? ஏன்னா இப்போ மற்ற படங்களில் வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு நல்ல கதையை சொல்லணும், அந்த உணர்வு இருக்குது. இதுலேயும் அந்த மாதிரி தான் விவசாயத்தை பற்றி ஒரு நல்ல கதை சொல்லணும். ப்ளஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆசை என்னென்னா, அதை பார்க்குறவங்க ஒரு வேளை செய்கிறவங்களா இருந்தால் அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கணும். அதே நேரத்தில் அந்த புதுசாக செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து தைரியமாக இறங்கி செய்யணும். அப்புறம் ரொம்ப நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ இதுவும் அந்த படத்துக்குள்ளே நடக்கணும். அது அப்படின்றப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஃபார்ம் வந்து ஒரு பவரானவன் வந்து அதை சரி பண்ணுற மாதிரி காமிச்சோம்னா அவங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமான்றது தான் எனக்கு சந்தேகம். அதுக்கு அடுத்தது படத்தில் அவர் நம்ம முதுமையை காட்டுறோம், அப்புறம் பயிர் வளர்கிறத காட்டுறோம். ரெண்டுமே ரொம்ப ஒரு ஸ்லோவான ப்ராசஸ். ஒரு முதுமையை காட்டுறோம்னா அதில் ஒரு நிதானம் வேணும். ஆனால் அந்த நிதானத்தை வச்சே அவங்களோட அந்த சைலன்ஸ் வச்சு அவங்களோட நிதானத்தை வச்சு நம்ம பவர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அதுதான் அங்கே ஹீரோயிசமே இந்த கதைக்குள்ளே, இந்த கதைக்கு. அதனால் ஒரு நபராக இல்லாமல் ஊரை சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால ஒரு கதாநாயகின் கதை இல்லை,
ஒரு ஊரோட கதை, ஒரு மக்கள் கிராமப்புற மக்களோட கதைன்னு வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு பொதுவாக வச்சுக்கணும். அதில் ஓகே பொதுவான விஷயம் வந்துடுது இல்லையா? அதனால தான் மற்ற படத்தில் நீங்கள் சொல்கிறது இதில் வரல ஒன்று. அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் நம்ம வந்து இந்த 3 படமும் நான் அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஒரு படம் அது அந்த இதோட ஸ்பேஸும் கொஞ்சம் இதில் மாற்றணும், வேறு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த கொடுக்கணும், ஆனால் இன்னும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு அந்த அந்த மூடு வர மாதிரி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதனாலேயும் இருக்கும் ஒன்று. இந்த 2 விஷயங்கள்னால தான் இந்த ஸ்கிரிப்டோட ஃபார்ம் இப்படி வந்திருக்கு. அப்புறம் நம்ம முதுகையாக வர காட்டும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சாலும் அதில் அதோட உயிர் போயிடுமோன்றத ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவர் எப்படி வெளி உலகத்தில் இருக்கும்போது எவ்வளோ சுதந்திரமாக இருந்தாருன்னு நான் கொஞ்சம் நல்லா காமிச்சாதான் அவரை வந்து நம்ம திருப்பி ஒரு செல்லுக்குள்ளே போடும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தில் படுத்து கிடக்கிறாரு, வெளியே நல்லா காற்றடிக்குது. இதை நான் முன்னாடி கொஞ்சம் காமிச்சாதான் அவர் உள்ளே இருக்கும்போது அந்த இது வரும் ஒன்று. அப்புறம் நிறையா சிட்டியில் வந்து போய் செட்டிலான மக்கள் இருக்காங்கள்ல, அதை கிராமத்துக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போகாமல் அவங்களுக்கெல்லாம் அது திருப்பி கிராமத்துக்கு போயிட்டு வந்த உணர்வையும் கொடுக்கணும். ஸோ இதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டதாக ஸ்கிரிப்டு தான் அது. அதனால தான் அது ஒரு சினிமாட்டிக் ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது. ஏன்னா அது வந்து போய் சேர வேண்டிய ஆட்கள் அந்த மக்கள், அவங்கள திருப்பி கிராமத்துக்கு கூட்டு போகணும். அப்போ அங்கே காற்று அடிக்கிறதுனா அந்த காற்றை நான் காட்டணும். அங்கே அதை நம்ம ரஷ் பண்ணிட்டோம்னா அதோட அது கிராமத்துக்கு வந்தால், இப்போ நீங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, எங்கே ஒரு உணர்வு உங்களுக்கு வருது இல்லை, இது தேட்டருக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு நிதானம் வேணும்ல. ஆக்சுவலி நான் கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. பிகாஸ் நான் நீங்கள் முதல் மியூசிக் அவ்வளோ நேரத்துக்கு படத்தில் மியூசிக்கே கொடுக்காம பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் வந்து அந்த பௌர்ணமி இதில் படுக்கிறப்போ ஏன் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்போ தான் கேட்குது இப்போ பேக்ரவுண்ட்லேயே. ஸோ அது பிளான் பண்ணி வச்சுதான் கிட்டது நீங்களே சொல்லிட்டீங்க. பிகாஸ் அதை வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை அந்த இமோஷனை கொண்டு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி அவ்வளோ போதும். அதை வந்து அவர் வந்து லேட்டர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த இவர் வந்து இப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்மளாம் நினச்சிக்கணும். அவர் கூட அழலை, ஆனால் நம்ம வந்து மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சலனம் ஏற்படுது. அப்புறம் அந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் பாட்டு வந்து அதுதான் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இதாக வரணுன்றது என்னோட எண்ணம். ஏன்னா அதில் டைட்டில் போட்டு படத்தை பிகின் பண்ணால், ஏன்னா எங்கள் கிராமங்கள் ஃபுல்லாகவே முருகன் பாடல்கள் முக்கியமாக இந்த படத்தில் பயன்படுத்த இன்னும் சில பாடல்கள் இதுதான் காலையில் பாடி ஆரம்பிக்கும். கிராமமே அப்படி தான், அது போட்டாலே சரி ஒரு கிராமம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொண்டு வரணுன்றதுக்காக அதை பயன்படுத்தணும். அப்புறம் ரொம்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப எங்கெங்கே அது அந்த கிராமத்து படத்துக்கு முன்னாடி வராமல், அவங்க எமோஷனல் முன்னாடி வராமல் பின்னாடியே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கு இசை. அதில் ஆமாம், ஆக்சுவலி அந்த கற்பனை என்றாலும் அந்த பாட்டே வந்து அது ரொம்ப நீங்கள் இப்போ விஜய் சேதுபதி கேரக்டருக்கு ஒரு ரிப்ளை சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வாலி ஏன் எழுதினார்னா, ஐ திங்க் அவர் சிஸ்டரோ யாரோ ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, ஒரு முருகர் கோயிலுக்கோ எதுக்கோ கூப்பிட்டு போனாங்க, இல்லை ஒரு முருக பக்தர் வந்து ஏதோ பண்ணாங்களோ சரியில்லை, அவங்க உடனே சரியாயிட்டாங்க, இப்போ தான் ரீசெண்டாக தான் காலமானாங்க, நல்ல நிறைஞ்ச வாழ்க்கையில் இருந்தாங்க. ஸோ அது வந்து அவர் கண்ணுக்கு முன்னாலே பார்த்ததுனால, அதை வந்து அவர் கண்ணுக்கு முன்னாலே பார்த்ததுனால அவர் வந்து அந்த கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்னு அந்த வாலி எழுதினார்னு அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ், பட் அவர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஜய் சேதுபதி நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் ஏபிள் டு see what you're saying, which is that இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் யூனோ அது நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஆனால் அந்த கதைகள் சொல்லும் போதே தெரிஞ்சுது. என்னென்னா இப்போ நான் அவங்கள மக்கள் எல்லாத்தோட நம்பிக்கையை சொல்கிறேன், அவங்க வெளியே இருக்குது நம்பிக்கைகள் சொல்கிறோம், ஆனால் கண்டிப்பாக அதில் கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் வரும். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த வரிகள் என்ன சொல்லுது அதான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, கற்பனையும் கூட கற்சிலையும் கூட சொல்லிக்கிங்க, ஆனால் முருகன் வழிபாட்டில் இருக்கிறவங்களோ சித்தர்களோ எல்லாருமே நம்மளுக்கு சில படிப்பணிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றதை வந்து மறுக்க முடியாது. அது வந்து அது வழிபாடு பண்ணுறதா அது கற்பனையா அப்படின்றது ரெண்டாவது. அது எதிர்வாதம் பண்ணுறவங்களோ இல்லை அதை அறிவியல் ரீதியாக அணுகிறவங்களோ சொல்கிறதையும் ஏற்றுக்கணுன்றான், அதை புரிஞ்சுக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம கையில் கிடச்சிருக்க கிராஃப்ட் டீட்டெயில் தான் நான் சொல்கிறேன். அதான் ஒரு கைவினை பொருட்களாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பாடல் இசை, இந்த மாதிரி நம்மளை சுற்றி பயன்படுத்திக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து எப்படி நமக்குள்ளே வந்தது, அந்த விஷயங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் தான் நிறைய பயன்பட்டுருக்கு.
ஒரு பள்ளி மாதிரி பயன்பட்டுருக்கு. இன்றைக்கி அதில் நிறைய அந்த அமைப்புகளில் தவறுகளும் தவறான நம்ம மனிதர்களும் கலக்கும் போது அந்த வழிபாட்டு முறைகள் வந்து நிறைய பேர் ஒரு அது அறிவியல் ரீதியாக அணுகணும், நம்ம எல்லாத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாதுன்றதுக்கு இருக்காங்க. ஓகே. நீங்கள் ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறீங்க, ஒரு வழிபாடுங்கிறீங்க, இல்லை ஒரு வழிமுறைங்கிறீங்க. இப்போ வந்து இந்த ஏரியாவே எடுத்துக்கோங்களேன். இந்த ஏரியாவை சுற்றி எவ்வளோ பேர் அந்த கலப்பையை எடுத்துகிட்டு விவசாயம் பண்ணுறாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக கலப்பை பயன்படுத்த கம்மியாயிட்டாங்களே. பிகாஸ் முக்கால்வாசி பேர் டிராக்டர் தான், கலப்பை ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் வந்து அவர் கலப்பை வச்சுட்டே போகிறீங்கல்ல, ஸோ அதில் வந்து அதான் நம்ம கேரக்டர் என்னென்னா, அவர் இன்னும் அந்த அவருக்கு டிராக்டர் தேவையில்லை. அவர் பெரிய இப்போ இவங்க ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் விளைச்சி விற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து டிராக்டர் வாடகைக்கு எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாதவங்க அவங்க தேவைக்கு போட்டுப்பாங்க, கலப்பையை வச்சு உழுதுப்பாங்க. குறு விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிராக்டர் வந்து எல்லா நாளும் இருக்கு. இப்போ கையில் 10 ஏக்கர் இருக்கும், ஆனால் 10 ஏக்கருக்கு உழுகுறதுக்கு டிராக்டர் கொடுக்கறதுக்கு காசு பெரிய பெரிய விவசாயிகளுக்கு. ஆனால் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்க சின்ன சின்ன விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் டிராக்டர் தான் இப்போ கலப்பை கம்மியாக இருக்குது, அங்கங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கங்கே வந்து ஒரு ஐதர் ஜோக்காவோ இல்லை அந்த அந்த விதை இல்லாத டொமேட்டோ அந்த 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 லைனாக இருக்கட்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் 2-3 அந்த மாதிரி இப்போ ஒரு ஜிஎம்ஓ பிளான்ட்ஸ், பெஸ்டிசைடு, அதை பற்றிலாம் கொஞ்சம் அங்கங்கே மெசேஜாக இல்லாத இருந்தாலும் ஒரு 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 தாட் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறீங்க. பட் விவசாயங்கிறது ஒரு ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸில். பிகாஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு அதை எடுத்துட்டிங்கன்னா அதில் கவர்மெண்ட் வருது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெகுலேஷன்ஸ் வருது. அது ரொம்ப பெரிய லைக் ஒரு டாபிக். அது வந்து சும்மா வந்து ஓகே நான் ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போனேன், ஒரு வயலுக்கு போனேன், கலப்பை இது பண்ணேன், அந்த மாதிரி இல்லை. அதை விட ரொம்ப பெரிய ஒரு டாபிக். உங்களுக்கு அந்த அந்த பேலன்ஸ் அந்த அந்த மீதியை வந்து கொஞ்சம் காமிக்கணும்னு எப்பயாவது ஒரு டிராஃப்டில் இருந்துச்சா? அந்த அவர் வந்து போய் எங்கேயாவது விற்க பார்க்குறாரு, அது நிறைய பத்திரிகையில் வந்துருச்சு, நிறைய எழுத்தாளர்கள் அதை வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அது சார்ந்து நிறைய போயிருக்கு. அப்புறம் அது சினிமாக்கள்லையும் இப்போ இந்த டெல்லியிலே நடந்த புரட்சியெலாம் இருந்தது, அதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை திருப்பி நம்ம இன்னொரு மூவி எடுக்க தேவையில்லை. நான் அதுக்கு தான் சொன்ன மாதிரி என்னோடய மோட்டிவ் வந்து பிரச்சனைகளை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கான கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, புது குழுக்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதை போய் திருப்பி படம் எடுக்க தேவையில்ல. படமாகவும் வந்துருச்சு ரீசெண்டாக அது மாதிரி டாபிக்ஸில். ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு உதாரணம் எடுத்துக்கிறது என்னென்னா, சரி படம் பார்க்குறவங்க ஃபார்மிங் செய்ய ஆசைப்படணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணி வச்சுப்போம்ன்றது தான். ஓகே ஓகே. அந்த 3 மயில்களை கொன்னது யார்? அது கதையில் இது பண்ணலையே, மென்ஷன் பண்ணல. தேவையில்லை. தேவையில்லை. ஓகே. அது அது ஏதோ செத்துக்கடக்கு அவ்வளோதான். ஆமாம், அதை எப்படி ஆடியன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அந்த கதையில் அது தேவையில்லை. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க? ஆடியன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் தான் எனக்கும் கதையில் வந்து தேவையில்லைன்னு தோண பிறகு நான் திருப்பி அதை ஒரு பக்கம் யோசிக்க மாட்டேன். ஓகே ஓகே. கதையில் அந்த முடிவு தேவையான்னு பார்க்கணும், அது தேவையா, அது மூலமாக ஏதாவது இது பயன்படுத்த போகிறேன். இப்போது ஒன்று அப்படி ரியல் எஸ்டேட்காரங்க பூரா தப்புன்னு ஆகிடும்ல. ஏதோ அந்த இதில் ஏதோ ஒரு மக்கள் இருக்காங்க, அதில் சிலர் தானே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கதையிலே அந்த நோக்கம் இருக்குது. எனக்கு வந்து இப்போ காவல்துறையாக இருக்கட்டும், காவல்துறையில் வந்து சில பேர் கனிவாக இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதுக்கு அவரோட வேலை முறை, அவருக்கு பின்னாடி நடக்கிற ப்ரெஷரும் ஒரு காரணம். சாதாரணமாக ஒரு காவல்துறையை போய் ரொம்ப கனிவாக இருக்க மாட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது சில காவல்துறைக்கிட்ட இருக்கும், சிலர் போலீஸ்க்கு அவங்ககிட்ட இருக்கும், சிலர் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டையுமே சொல்லணுன்றதுனால நான் அதை வந்து ஓப்பனாக வச்சுக்கிட்டாச்சு. அந்த படத்துலேயே அந்த படம் பார்க்குறவங்களே அதை மறந்துடுவீங்க. ஆமாம் ஆமாம். யோகி பாபு செகண்ட் ஹாஃபில் வந்து சொல்லேன்னா உங்களுக்கு மறந்தே போயிருக்கும். அது அப்படிப்பட்ட விஷயம் தான் அது. அதுதான் ஆரம்பத்தில் அந்த இடிச்சு ஒரு மரம் இது எரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, எனக்கு ஆக்சுவலி அது லேட்டர் நினச்சி பார்த்தா அது ஆக்சுவலி அந்த அந்த பெரியவர் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ரொம்ப நாளாக இருந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷனோ இல்லை ஒரு அது வந்து அப்படியே போயிட்ட மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து படங்கள் எழுதும்போது அதில் வந்து முதல்ல நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதுகள்
அப்படின்னு சில இருக்கும்ல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதெல்லாம் பற்றி சொல்லணும்னு, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கதை எழுதுவீங்களா? இல்லை கதை எழுதிட்டு ஓகே இங்கே சொல்லலாம், நம்ம சொல்ல வேண்டியதே இங்கே 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 சொன்ன பொருத்தமாக இருக்கும் அப்படி சொல்லுவீங்களா? அப்படியா? அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண ஓகே ஓகே. அப்படி பண்ணோம்னா அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரில. நான் அப்படி பண்ணுறதில்ல. கதைகளுக்குள்ளே அது முடிஞ்சால் வரலாம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது அந்த கதைக்குள்ளே இருக்குது, அதனால் வந்திருக்கு. இப்போ வேறு கதை இன்னொரு கதையில் அது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வராது. இப்போ மற்ற படங்களில் நாங்கள் ஒரு சாமி ஃபோட்டோ கூட இது காமிச்சிருக்க மாட்டோம். அதனால தான் உங்களுக்கு அந்த கதைக்கு அது தேவையில்லை. அங்கே அது நம்ம அந்த இதை பேசுகிறோமான்னு பார்த்தா இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு நம்ம மனசுக்கு பிடிச்சதை படத்துக்குள்ளே அங்கங்கே வச்சிடலான்ற மாதிரின்றதை ரொம்பவும் ஃபாலோ பண்ண முடியாது. சில கதைகளுக்கு தேவைப்படாது. சில விஷயங்கள் காமனாக வரும். அது ஒரு டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாவது கொஞ்சம் தெரியும். ஓ சரி இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வயலன்ஸ் இல்லைன்றது ஒரு காமன் குவாலிட்டியாக இருக்குல்லையா 4 படத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். இப்போ நான் இன்னொரு படம் இப்போ இதே கிராமத்தில் இவங்களோட நம்ம ஒரு இன்னொரு குணத்தை காட்டுறோம். கிராமத்தை ஆள் கோவப்பட்டு அடிச்சுப்பாங்க, இதுலேயே வந்து அவன் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தெரியும். ஸோ கிராமத்து ஆட்கள் வந்து அவங்க கோவப்பட்டால் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கதை பண்ண போனோம்னா ஃபுல் ஃபைட்டாக தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி ஊரில் வந்து வெட்டு குத்துக்கள் வந்து சாதாரணமாக நடக்கும்னு. ஸோ இப்போ அதே கிராமத்தில் வரவங்கள அவங்களோட லைஃப் ஸ்டைலை காமிக்க போனோம்னா அந்த படம் வயலன்ஸாக தான் இருக்கும். அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி நான் அப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதையிலையும் அப்படி பண்ணுறதில்ல. ஓகே, ஒரு கதை வரும்போது அது சம்மந்தமான நம்மளுக்கு என்னென்ன டாபிக் பேசலான்னு இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான். ஓகே. ஸோ இந்த படத்தில் இசை வந்து நீங்கள் ரிச்சர்ட் ஹார்வி அண்ட் சந்தோஷ் நாராயணனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சவுண்ட்ஸை நீங்கள் எப்படி பிக் பண்ணீங்க? கம்போசர்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க தான். ஸோ இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பௌர்ணமி நல்லவில் அந்த பெரியவர் வந்து ஒரு கட்டில் படுத்திருக்காரு. அப்போ வந்து ஒரு ஸ்பானிஷ் கிட்டார் பேசேஜ் வருது, அது வந்து அவங்க பிக் பண்ணுது. உங்களுக்கு நான் முன்னாடியே அந்த நமக்கு கடைசி விவசாயி அந்த முன்னாடி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் தெரியுமா, நான் கம்போசர்ஸ் கிட்ட வந்து அந்த மாதிரி இந்த டியூன் போடுங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போடுங்க அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. கேட்கவே மாட்டேன். அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்தால் போதும். அவங்ககிட்ட நீங்கள் அவங்களுக்கு அதானே அவரோட ஒர்க்காக தான் நிறைய டைரக்டர்ஸ் உட்காந்து பண்ணுவாங்க. அதனால தான் பண்ணுவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நான் கொடுத்துருவேன், அதுக்கு பிறகு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதா. அதுக்கு அவங்க எப்படி இது போகலாம். இப்போ ஃபஸ்ட் படத்தில் வந்து இப்படி வச்சுப்போமே, ஃபஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் நேட்டிவாக காக்கமுட்டையில் நேட்டிவாக பண்ண சொல்லி ப்ரொடக்ஷனில் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் வெஸ்டர்னாக பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் புரியும், இல்லை அதர் கண்ட்ரியில் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு படம் ரீச் ஆகும்னு சொன்னார். அந்த நேரத்தில் இப்போ டிசிஷன் அவரோடது தான். இப்போ நான் டேரக்டராக வந்து ரொம்பவும் புஷ் பண்ண முடியாது. அவருக்கு வந்து அந்த மூடு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க பிக் பண்ணுறது தான். முக்கியமாக நான் இந்த ஒரு டியூன் இப்படி வேணும்னு கூட சொல்ல மாட்டேன். நான் அந்த நீங்கள் படம் பார்க்குறாங்க இல்லையா, கம்போசர்ஸ் பார்க்குறாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த இது எல்லாமே சந்தோஷ் அண்ட் ரிச்சர்ட் அவங்க இதுதான் சாய்ஸஸ். ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் படங்களுக்கு நீங்களே சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறதுனால வாட் இஸ் த அட்வான்டேஜ், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் எதாக இருக்கா? அதான் மெயினாக. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து எழுதும்போது டெஃபினட்டாக நீங்கள் எழுதுறத வந்து இமேஜாக பார்த்துருவீங்க. அது வந்து அப்போ டைரக்டராக இருந்தாலே பார்த்துருவாங்க. டைரக்டர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபராக இருந்தால் மோர் டீட்டெயிலில் நீங்கள் அதை பார்த்துருவீங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து ஸ்பாட்டில் வந்துட்டு உங்களால் உடைக்க முடியாது இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கா? அட்வான்டேஜ்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதையை நம்ம எப்படி யோசிச்சோமோ அதை அப்படியே கொண்டு வரலாம். அப்புறம் கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக பண்ணலாம். அப்போ இந்த படமே வேறு சினிமாட்டோகிராஃபர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். டிஸ்அட்வான்டேஜ்னால் என்னென்னா, இப்போ நான் புது நடிகரில் நடிக்க வைக்கும் போது நான் போய் லைட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஏன்னா அவங்க கால் ஷீட் பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கூட அவங்ககிட்ட ஒரு 10 நாள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ ஆண்டவன் கட்டளை மாதிரி இந்த பெரிய நடிகர்கள் வரும்போது நிறைய நடிகர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க டேட்டெல்லாம் வாங்கி நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைக்கிறோம். ஸோ அப்போ அங்கே ஒரு 10 நிமிஷம் கூட ரொம்ப வேல்யூபிள் டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்து 1 லட்சத்து 1.5 லட்சத்துக்கு சமம் வரும். அப்போது அந்த நேரத்தில் நம்ம லைட்டும் பண்ணிவிட்டு அதை பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் சினிமாட்டோகிராஃபி வேறு ஒருத்தர் பண்ணுறது தான் சரி. காக்கமுட்டை மாதிரி சின்ன படங்களோ இல்லை இது வந்து எங்கள் ஊருக்காரங்க, ஸோ அவங்கள நான் என்னால் ஓரளவுக்கு சொல்லி புரிய வச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் என்வைர்மெண்ட்டு, டேட்ஸ் இஷ்யூ இல்லை, கால் ஷீட்ஸ் பெரிய கால் ஷீட்ஸ் பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில்
நான் பண்ணுறது கொஞ்சம் பண்ண முடியும். பெரிய ஸ்டார்ஸ் பண்ணுறப்போ அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைக்க முடியாது. நான் போய் லைட் பண்ணிட்டு வரேன் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு இது ஆமாம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அங்கே போயிடலாமா? கடைசி டன். மொட்டை பாறையிலேருந்து இறங்கி தரைக்கு சென்று விடலாம். இப்போ வந்து அந்த அந்த பெரியவரோட டெஃப்னஸ் இருக்குல்ல, காது கேட்காத ஒரு இது, அது நீங்கள் ஒரு மெட்டஃபராக பார்த்தீங்களா? ஆமாக்கா, இப்போ அவர் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி அப்படி இல்லை. அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸு ரீசெண்டாக போகல. தன்னை சுற்றி நடந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு. இப்போ நிறைய பாட்டிங்க வந்து டிவி பார்க்குறாங்க, நியூஸ் பார்க்குறாங்க, அவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை அவங்க புரிஞ்சு காது வழியாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு 40 வருஷமாக கேட்கலன்னா கண்டிப்பாக டிவியில் சினிமாவோ இந்த மற்ற விஷயங்களோ மீடியாக்கள் விளம்பரங்களோ அவருக்கு போயிருந்துருக்காது. அதனால் அது அந்த மாதிரி வச்சுருக்கு. முழுமையாக கேட்காதவரும் இல்லை, ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கேட்டால் கேட்டுருவார். சில நேரம் புது டாபிக் பேசுனீங்கன்னா அவரால் டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலி அனதர் உங்கள் எழுத்தில் ரொம்ப நிறைய இது இந்த படத்தில் இருக்குது. ஒன்று அனதர் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஜட்ஜ் வந்து இவர் போய் மயில கொண்டிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் அவர் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டையும் உயிர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஆக்சுவலி சீரியஸாக சொல்லுவாங்க. பட் நான் சிரிச்சிட்டேன், ஏன்னா இவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு பழியை இந்த ஆள் மேலே போட்டுட்டு அந்த ஜட்ஜை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து மனுஷனோட லாஸ்க்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. ஷீ கான், பிகாஸ் அவங்க லாஸ் ஃபாலோ பண்ணி ஆனோம். பிகாஸ் அவங்க மைண்ட் ஒன்று சொல்லலாம், பட் அவங்க வந்து லாஸ் ஃபாலோ பண்ணோம். அந்த அவர் வந்து விட வைக்கும்போது அந்த சீனில் அவர் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கார்ல, ஹீ ஃபால்ஸ் அண்ட் யூ மேக் அந்த ஆடியன்ஸ் வந்து செதுட்டாரா இல்லையாங்கிறது ஒரு சீனு அவ்வளோ நிறைய நாளைக்கு இழுக்கிறீங்க. இழுக்கிறீங்க இஸ் அ பேட் வேர்ட், இட்ஸ் காட்டுறீங்க. why did you அந்த சாய்ஸ் ஏன் பண்ணீங்க அவ்வளோ நாள்? பிகாஸ் கிராப்ஸ் போயிடுது அவருக்கு, அந்த கிராப்ஸ்லாம் செத்து போச்சு அந்த பெஸ்டிசைட் போடுறதுனால. ஸோ அது வந்து இவர் இங்கே வந்து ஒரு மாதிரி சாகிற மாதிரி இருக்கார் அந்த பெஞ்சில். அந்த சீன் அவ்வளோ இட் வெண்ட் ஆன் ஃபார் ஐ திங்க் 2 minutes இருக்கும். ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல் சீன் அதான். இப்போ இந்த படத்தை சோகமாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அது என்ன இல்லை, சரி ஹோப் கொடுக்கணும் படத்தை பார்த்துட்டு. அவங்களும் ஃபார்மிங் பண்ண ஆசைப்படணும் தான் ஹோப் ஒன்று. அதே நேரத்தில் இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி தருணங்களை வச்சு தான் என்கேஜ் பண்ணவும் முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் தான் மக்களுக்கு இன்னுமே அது பிடிக்கும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அவங்கள சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை தான் அடைவாங்கன்றது அவங்க அடையும் போது அது சோகமாக தெரியாது. இருந்தாலும் ஆடியன்ஸை வந்து நம்ம ஒரு ஃபார்மர் வந்து இறக்க போகிறாருன்னு நினச்சி பரிதவிக்கிறது இருக்குல்ல, ஒரு பயிர் இறந்ததை பார்த்து கவலைப்படுறது இருக்குல்ல, இந்த உணர்வுகளை கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம கொடுத்தா தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம கொஞ்சம் நம்மளும் ஆடியன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த பயிர் இதெல்லாமே அழைச்சது. ஸோ அந்த பயிர் செத்த உடனே இவரும் ஏதோ செத்த மாதிரி ஒரு அந்த ஆனால் அப்போ அதில் முடிக்க வேணாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் ஃபார்மிங் சொந்தமாக இங்கே ஊர்லெலாம் வந்து மக்களை மாற்றி பேசும்போது அவங்க வந்து ரொம்ப ஹோப்பாக இல்லாமல் தான் இருந்தாங்க. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹோப்பே இல்லை அப்போ சுத்தமாக. இப்போ இந்த லாஸ்ட் இயர் பெஞ்ச மழை கூட இல்லை, அப்போ மழையே பெய்யலை அதிகமாக, இதை விட ரொம்ப ட்ரை. அதனால் ஹோப்பே இல்லாமல் இருந்தது. அந்த டயத்தில் போயிட்டு நம்ம எதுக்கு அவங்க ஹோப்பை இருக்கிறதையும் காலி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்று பாசிட்டிவ் படமாக வச்சது. அதே நேரத்தில் இந்த எங்கேஜ் வேல்யூக்காக அதை அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னுமே அது கனெக்ட் ஆகும். ஸோ அந்த லாஸ்ட் கடைசியில் வந்து எல்லாருமே வந்து அவரோட லேண்டை இது பண்ணுறது வந்து ஒரு ஹோப்ஃபுல் எண்டிங் மாதிரி. ஆமாம். அதுவும் இல்லாமல் அவரும் அந்த ஃபார்மரை சாகக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம். இப்போ படத்தோட பர்பஸே ஒர்க் ஆகாதுல்ல. அதனால் படத்தில் வந்து நிறைய ஒரு ஸ்லைட்லி சர்ரியல் மேஜிக்கல் ரியலிசம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நிஜமான ஒரு ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் லைக் அ டெலிபரேட் மூவ் ஃபார் யூ இந்த கைண்ட் ஆஃப் அ திங். இப்போ நடுவில் நீங்கள் பில் கேட்ஸ்லாம் கொண்டு வரீங்களே, ஆர் யூ ட்ரைங் டு சே தட் அவங்க மாதிரி வாட் வாஸ் தட் பர்பஸ் ஆஃப் தட் லைன்? அது வந்து ரியலாக ராமையா கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா சீஃப் மினிஸ்டர்ஸை பார்த்தேன்னு சொல்லுவாராம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு
ஆடான ஃபேமில் இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நம்ம இப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ண முடியாது. அதனால் வேறு ஏதாவது ஓரளவுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஆள், சினிமா இல்லாத ஆட்களாக ஏதாவது சொல்லணும் அப்படின்றது தான். மற்றபடி அவரை மென்ஷன் பண்ணுறதுல ஒன்றும் ஏன்னா இப்போ கிராமத்தில் கூட அந்த படங்கள் மூலமாக சின்னதாக ஏதாவதுன்னா ஒரு பெரிய பில்கேட்ஸ்ன்ற மாதிரி அந்த பேர் வந்து அவங்களுக்கு அவர் நிறையா பணம் வச்சுருக்க ஒரு கம்ப்யூட்டர் வைக்கிறவர் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால அது வரையும் போகணுன்றதுக்காக. மற்றபடி இப்போ கடைசி விவசாயி மாதிரி இந்த படத்தில் அந்த மண்பானைலாம் பண்ணவர், எனக்கு பாட்டருக்கு தமிழில் சரியாக வேர்ட் தெரில, என்ன அது? குயவர். ஓகே, கடைசி குயவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்காரு. அந்த சீனை நீங்கள் டெல் மீ அபவுட் யுவர் டெசிஷன் டு இன்க்ளூட் தட் சீன். அஃப்கோர்ஸ் அது வந்து திருவிழாக்கா இந்த அந்த மண் பொம்மை எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்தா, இந்த ஏரியா சுற்றி பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் அந்த அந்த ப்ராப்ஸ்லாம் இருக்குங்க. பட் அந்த அந்த அவர் பண்ணுறதும் ஒரு இப்போவும் அந்த 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 தொழிலும் ஒரு மாதிரி இதுவா ஒரு மாதிரி. நான் வச்சது வந்து சக்கரம் வந்து ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறது, அது மூலமாக பானை கிராஃப்ட்மேன்ஷிப்பாக வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபார்ம் ஆனது வந்து கார்பென்ட்ரி, பாட்டரி, இதான் ஃபஸ்ட்டு கிராஃப்ட்மேன்ஷிப்ஸ். ஆனால் குயவங்களில் வந்து இது இல்லை, அளவு இல்லை. ஆனால் கார்பென்ட்ரி, அதாவது ஆசாரி மரத்தொழில் பண்ணுறவங்களே அவங்களுக்கு ஸ்கேல் இருக்கும். மர வேலைகள் பார்க்குறவங்களுக்கு, குயவர்களுக்கு ஸ்கேல் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கிராஃப்ட்மேன்ஷிப் இது. இப்போ பிளாக் ஸ்மித்து, நம்ம இதில் இந்த இரும்பு கொல்லர்கள் இருக்காங்கள்ல, ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடியே ஆரம்பித்தது இங்கே கிராமங்களில் இருந்தது. ஸோ எனக்கு அதை காட்டணும். அப்புறம் அவர் சுற்றுற மெத்தட் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி ஓல்டஸ்ட் மெத்தடு. ஆமாம், கையில் எப்படி சுற்றுறாரு இல்லையா. இல்லை, எனக்கு அவர் வந்து ஆரம்பத்தில் ஏதோ ஒரு சின்ன அது வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு ஒரு போட்ட மாதிரி போட்டுருது அது. அப்புறம் அந்த பானையை பின்னாடி க்ளோஸ் பண்ணாமல் தட்டியே சேர்க்கறது இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இன்னும் கீழெல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அந்த மெத்தட் இருக்குல்ல, அதுவும் நம்மளோட ரொம்ப பழைய மெத்தடு. அதனால் அதை காட்டணுன்றதுக்காக பண்ணது. ஸோ இந்த பழைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை சஸ்டெயின் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? சஸ்டெயின் ஆகிடும். இப்போ புது தலைமுறைகள் எல்லாத்துலேயும் ஆர்வம் வந்துருச்சு, விவசாயத்தில் ஆர்வம் வந்துருச்சு. ஆர்கானிக் ஃபார்மிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக இப்போ நிறைய லாட்ஸ் ஆஃப் பீப்புள் டூ இட். அவங்கவுங்க லேண்ட் வாங்கி பண்ணிடுறாங்க. பட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்பாட்டர்ஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் தட் திங் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, அதெல்லாம் எப்படி? அது இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் இன்னும் அதிகமாகும். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, வீடுகளிலே இப்போ மண் சட்டியில் குழம்பு வைக்கிறது இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இந்த விஷயங்கள் எதுவும் போயிடாது எனக்கு தெரிஞ்சு. இடையில டல்லாக இருந்தது. இந்த கதை எழுதுகிறப்போ வந்து இந்த பேண்டமிக் ஐடியாவே இல்லை எனக்கு. ஆனால் அந்த கதை எழுதுகிறப்போ அது அந்த அந்த பொசிஷனில் இருந்தது. இப்போது என்ன ஆகுது, அதை பற்றின டாக் ஆல்ரெடி வந்துருச்சு. ஃபார்மிங்கை பற்றி இந்த மாதிரி அழிந்து வரும் நம்மளோட விஷயங்களை வந்து எப்படி பாதுகாக்கிறது. அப்புறம் ஸ்கூல்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது நல்ல ஒரு மாதிரி க்ரோத்தில் தான் இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் வியூவில் ஒரு சொசைட்டினா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இட் அவர் டியூட்டி? நீங்கள் ஒரு ஃபில்ம் மேக்கர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். இஸ் இட் அது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. அந்த குயவர் மாதிரி, அந்த விவசாயி மாதிரி நம்மளுக்குன்னு நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. இஸ் தேர் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வி ஹாவ்? I'm asking Manikandan, the individual, not Manikandan, the filmmaker. Do we have that responsibility? இதுக்கு மேலே நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி தரணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா அவங்கக்கிட்ட? இல்லை, இதுக்கு மேலேனா நோ, தட் இஸ் நம்ம ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டேன், இல்லை நான் வந்து இந்த படத்தை பற்றி எழுதிட்டேன், இல்லை இன்னொருத்தர் வந்து நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டேன், இல்லை நான் அதை தவிர தாண்டி நம்ம லைஃப்பை தாண்டி நம்ம சொசைட்டிக்குன்னு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒரு ஹவு டு யூ லுக் அட் தட் வாட் டு வி டூ? முடிஞ்ச வரையும் எவ்வளோ பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ இதில் நிறையா நடிகர்கள் அங்கேருந்து கூட்டு வரல, இங்கே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கிட்டத்தட்ட 4-5 நடிகர்களுக்கு மேலே உருவாகியிருக்காங்க. அப்புறம் இங்கே நிறைய ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமாக ஆர்வம் இருக்க பசங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் எப்படி உதவி பண்ண முடியும், இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும், இந்த ட்ரைனிங் அவங்கெல்லாம் அந்த மாதிரி அவங்க ஃபிலிம் மேக்கிங் சம்மந்தமாக ஒரு டவுட்ஸோ அதெல்லாம் பண்ணுறோம்.
முடிஞ்ச வரையும் ஏதாவது நீங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து ரொம்ப பொறுப்புன்னு இல்லை, நீங்கள் அது கேஷுவலாகவே பண்ணலாம். சின்ன சின்ன உதவிகள் எப்பயுமே பண்ணுறது நல்லது தான். சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறது இருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு நம்மளுக்கு சுற்றின வட்டாரத்தில் பண்ணுவோம். இல்லை ஒரு எங்கேயாவது ஒரு அர்த்குவேக்கோ இல்லை ஒரு அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஓகே, ஒரு டொனேஷனோ இல்லை ஒரு சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் அது கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ ஏதாவது இயற்கை அழிவு நடந்தாலோ போய் எல்லாம் டொனேட் பண்ணுற அது ஒரு விஷயம் வேணும் தான். அது இல்லாமே சின்ன சின்னதாக பக்கத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கோ நம்ம ஊருக்காரங்க இல்லை யாராவது அவங்களுக்கான உதவிகளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சொசைட்டிக்கு அது மேலே ஒரு அக்கறை வச்சுக்கிறது நல்லது தான். அது எப்படி நம்ம அதை கொஷினாகவே கொண்டு வரக்கூடாதுன்னு தான் என்னோட விஷயம். சொசைட்டியில் தானே இருக்கோம், நம்ம கொஷினை கொண்டு வரணும் ஆன்சர் வரும். அது வந்து இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தனி மனிதனை நீ கண்டிப்பாக சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும், சொசைட்டிக்கு நீ நல்லது பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லைன்றது என்னோட கருத்து. அது அவங்களுக்காக தோணி பண்ணணும், தோன்றவங்களாம் சேர்ந்து பண்ணணும், அவ்வளோதான். யாராவது இல்லை நான் உண்டு நான் வேலை உண்டுக்கிறேன்னு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம நீ என்ன சொசைட்டிக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் அதை பொதுவான கருத்தாகவும் சொல்லலை. என்னோட கருத்து முடிஞ்ச வரையும் பண்ணால் ஹெல்ப் பண்ண நல்லது. ஐ திங்க் அதனால தான் உங்கள் படங்கள் வந்து ஒரு திணிக்கிற மாதிரி தோணலை. நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து பேசினாலும் உங்கள் தாட்ஸ் இதெல்லாம் சொன்னாலும் அது நம்ம யூஸ்வலாக ஒரு மெசேஜ் மூவின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, அது கடைசியில் எல்லாமே அந்த மெசேஜ் இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளே பாயிண்ட்டும் கரெக்டாக அங்கே போய் ஒரு கன்வெர்ஜ் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீங்களும் அதுவும் ஒரு மாதிரி ஃப்ளோ பண்ண விட்டுறீங்க. அது இந்த நோக்கம் தான். இப்போ எனக்கு வந்து அது எனக்கு இருக்குல்ல, எப்பயுமே ஒரு கருத்து சொல்கிறோம் ஆனால் அதை 2-3 தடவை சொல்லக்கூடாது, ஒரு தடவை சொல்லணும். அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எடுக்காதவங்க அவங்களுக்கு அது தப்பாக தெரியக்கூடாது. நம்ம இன்னொருத்தவங்களுக்கு குறையே சொன்னால் கூட அவங்களுக்கு அது தப்பாக தெரியக்கூடாது. சரி ஓகே, அவரோட கருத்தை சொல்கிறாரு, என்னோட நோக்கமும் அவங்கள கஷ்டப்படுத்துறதோ அந்த மாதிரி இல்லை, அதோட நிலைமை இப்படி இருக்குன்றதை காட்டுறது தான். அப்புறம் எனக்கு அந்த ஒருத்தர் மேலே எல்லா குறையும் தூக்கி போய் வைக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் மேலே இல்லை, ஒரு துறை மேலே, அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு துறை வந்து நம்மளோட துறையில் ஏதோ ஒன்று சரியில்லாமல் இயங்குதுன்னா அதுக்கு எல்லாரும் தான் காரணம், அந்த துறையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை. ஸோ அதனால் ஒரு துறையின் மேலே காவல்துறையோ நீதித்துறையோ முறையோ நம்ம போய் டக்குன்னு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. உண்மையிலே எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்ல மாட்டோம், அது வராது. ஸோ அந்த ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஒரு டீப் ஃபோக்கஸ் ஆஃப் மணிகண்டன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண படம். பிகாஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை விட எனக்கு இந்த படம் வெவ்வேறு லெவல்ஸில் ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கீப் தட் வித் மீ. பிகாஸ் எனக்கு அந்த படம் எனக்கு அந்த பிகாஸ் எனக்கு இது வந்து விவசாயத்தை பற்றின படத்தை விட விவசாயத்தின பற்றின படம் தான், ஆனால் அதையும் தாண்டி ஒரு மாதிரி ஒரு ஹியூமனிசம் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு இருக்கிற படம். அப்படி தான் எனக்கு நான் பார்த்த, அப்படி தான் எனக்கு தோணியிருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு கீப் தட் வித் மீ. ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் த ஃபில்ம் அண்ட் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ வெரி மச். நன்றி.